ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது காய வச்ச கறி, வரக்கறின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் அது என்னன்னு சொல்லுவீங்கன்னு தெரியாது. இப்போ வந்து வரக்கறியை நாங்கள் வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த குழம்பு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இங்கே வாங்க, தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி வந்து பாருங்கள். நல்லா சுடு தண்ணியில் கழுவியாச்சு. அது நல்லா சுடு தண்ணியில் நாங்கள் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு இதில் வந்து ஒரு அரை குண்டா தண்ணி நல்லா நாங்கள் கொதிக்க விட்டுருக்கோம். அம்மா கறி போட்டுருங்க. இப்போ எங்கள் அம்மா அது கொதிக்கிற தண்ணியில் கறி அதிகமாக போட்டாங்க. எவ்வளோ இருக்கும் கறி? ஒரு 1/2 கிலோ கறி இருக்கும். தண்ணி பத்தில் கொஞ்சமாக தண்ணி அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி தண்ணி நாங்கள் கொஞ்சம் கொதித்ததுனால தண்ணி இதில் குறைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் இதோட தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அதை எடுத்து மூடி வச்சிருங்க. இப்போ இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த சுடு தண்ணியில் க்ளீன் பண்ண கறி எடுத்து ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி அந்த கறி எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இங்கே பாருங்கள், தேவையான பொருள் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். தள்ளுமா. இங்கே பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அரை மூடி தேங்காய், அப்புறம் கடலை, அப்புறம் அதுக்கு என்னென்ன தூள் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் கறியை வந்து நம்ம கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், உப்பு போடக்கூடாது. நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை, வெறும் தண்ணியில் மட்டும் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லாவே கறியெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது இருங்க கொதிச்சிச்சுன்னு பார்க்கலாம். இங்கேம்மா சூப்பராகவே கொதிக்குது. இப்போ வந்து அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி போட போகிறோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்திக்கிறோம். அடுத்தது கத்திரிக்காய், அறுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூனு. கறி மசாலா 2 ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூன். ஓகே. அப்புறம் இதை வந்து ஒரு கிண்டி விட்டு மூடி போட்டு நம்ம இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சு என்னன்னு பார்க்கலாம். கொதிச்ச வாட்டி இப்போ நம்ம துருவி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கல்லையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அம்மா தண்ணிமா ஒரு சொம்பு ப்ளீஸ். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கல்லையை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் கல்லை நம்ம ஊற்றி வச்சு கரண்டி எடுத்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம
15 நிமிஷமே நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சா தான் அப்புறம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பச்சையாகவே போட்டதுனால நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நேரம் கொதிச்சிருச்சு. வாங்க நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராகவே வெந்துருச்சு. பாருங்கள் இப்படி நல்லாவே வெந்திருக்குன்னு. ஆனால் டேஸ்ட் வேறு லெவல் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பாய்.